போச்சு மரியாதை போச்சுன்னு அத பத்திலாம் நீங்க பேசலாமா? இல்ல பணம் எடுக்கும்போது மானம் போல போய் சொல்லி உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்தல மரியாதை போல இப்போ உங்களுக்கு தனியா மான மரியாதை போயிடுச்சோ? எதா இருந்தாலும் கொஞ்சம் உள்ள போய் பேசிக்கலாம் மாப்ள. இவங்க உள்ள விட்டுறாதடா. இதா சாக்குனே நம்மள வெளியில அனுப்பிட்டு இவங்க மூணு பேரும் உள்ள வந்துருவாங்க. வீட்டு பிரச்சனை எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போறோம்? வாங்க எல்லாரும் உள்ள போய் பேசுவோம். முடிஞ்ச வழி எல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறியா? ஏதாவது ஒரு விதத்துல இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சலான்னு பாக்குறியா? பண்ண துரோகம்லாம் எனக்கு சாகர வரைக்கும் மறக்காதடி. நினைச்சாலே மனசெல்லாம் வலிக்குது. ஒரே நாள்ல மறந்துடுவான்னு எப்படி நினைச்ச? நீ எல்லாம் நிஜமாவே மனுஷிதானா இல்ல உன்னை செஞ்சு இங்க அனுப்பி வச்சாங்களாடி? நீ எல்லாம் என்ன ஜென்மடி? பொய் பொய் பொய். தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாமே போய் வீடு கடன்னு போற இடத்துக்குலாம் பின்னாடியே வந்து என்ன எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணன? போன வாரம்லாம் எனக்கு செத்து போயிடலான்னு தோணுச்சுடி. என் குடும்பத்தை யோசிச்சு நான் அந்த முடிவை மாத்திக்கிட்டேன். இந்த அளவுக்கு என்ன பாடா படுத்திட்டியடி. கூட இம்புட்டு நாளா வாழ்ந்ததை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கடி. நாளா என் வீட்டு ஆளுங்களுக்காக தான் நான் எதையும் வாயை திறக்காம பேசாம இருந்தேன். இப்பதான் அவங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சு போச்சே. இதுக்கப்புறம் நான் பேசாம நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம்? போடி. உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு போயிடு. இப்பவே நீ இந்த இடத்த விட்டு போற. அப்படி நீ போகல என்னோட சாவுக்கு காரணம் நீ உங்க அப்பா அம்மா தான் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். இவ தொல்லையில இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். போலனா நிஜமாவே நான் செத்துருவேன். அம்மா போதுமா, நான் அனுபவிச்ச மன வேதனை எல்லாமே போதுமா. இப்ப முத தடவையா உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன்பா. எனக்காக செய்வீங்களா? இவ கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா. எனக்கு இவ வேண்டாம். டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா. என் பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு அம்புட்டு இலக்காரமா போயிருச்சு இல்ல? நேத்து வரைக்கும் என்னோட வாழ்க்கை உங்க 3 பேருக்குமே இலக்காரமா இருந்துச்சுல்ல? என்னோட முடிவு டைவர்ஸ் தான்ப்பா. அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. சும்மா என்ன டைவர்ஸ் எடுக்கிட்டே அதுக்காக எங்க பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுத்தோம். அப்படிலாம் விட முடியாதுங்க. எங்க சொத்தை வித்தாவது நாங்க இந்த கேஸை நடத்துவோம். சொத்தா விக்கிறதுக்கு சொத்து இருக்கா உங்ககிட்ட? சோத்துக்கே வழி இல்லாம தானே எங்க கடையில உன் புருஷன் வந்து வேலைக்கு சேர்ந்தாரு. அதெல்லாம் மறந்து ஏய் இங்க பாரு, டைவர்ஸ் நோட்டீஸ் உன் வீடு தேடி வரும். அதுல கையெழுத்து போட்டு கொடுத்துரு. அதுக்கப்புறம் நீ உன் வீட்ல இருந்து நீ உங்க அம்மா உங்க அப்பான்னு 3 பேரும் மாத்தி மாத்தி போய் சொல்லி சந்தோஷமா. அப்படி இல்லையா வேற ஒரு இழுச்ச வேணா பார்த்து அவனை ஏமாத்துங்க. உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்கல, எங்க முடிவை நாங்க சொல்றோம். இனிமே மொத்த குடும்பமும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்ல ஆளைய போட்டு. என் மயிலே நீ வா, நீ வா போலாம். வா மயிலே, நீ வா மயிலே. இன்னையோட உங்க குடும்ப